ஈரான் தனது ஏவுகணைகள் வெறும் 2000 கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் செல்லும் என்று உலகை நம்ப வைத்திருக்கிறது. ஆனால் சமீபத்தில் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை நோக்கி ஏவுகணைகளை ஏவி தனது பொய்யை வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக கடந்த 4 வாரங்களில் மட்டும் அமெரிக்கா சுமார் 850 டமஹாக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. ஒவ்வொன்றும் $3.6 மில்லியன் மதிப்புடைய இந்த ஏவுகணைகள் ஈரானின் நடத்தையை மாற்றியதா அல்லது அமெரிக்காவின் பணத்தை மட்டுமே அளித்ததா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் கையிருப்பு குறையும் பென்டகனின் கவலையும். அமெரிக்க கடற்படை இந்த போரை தொடங்கும் போது சுமார் 3000 முதல் 4000 டமஹாக் ஏவுகணைகளை மட்டுமே கையிருப்பில் வைத்திருந்தது. தற்போது அதில் கால் பகுதியை ஈரான் மீது மட்டும் பயன்படுத்தியுள்ளது. ஆண்டுக்கு சில 100 ஏவுகணைகளை மட்டுமே தயாரிக்கப்படும் நிலையில் இந்த பன்-ரேட் பென்டகன் திட்டம் இடுபவர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு ஏவுகணையை தயாரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர 2 ஆண்டுகள் வரை ஆகிறது. இந்த நிலையில் டமஹாக் ஏவுகணைகளை தவிர பேட்ரியாட், தோட் மற்றும் SM-3 போன்ற 1000க்கும் மேற்பட்ட இடைமறிப்பு ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது. போர்க்கள செலவுகள் மற்றும் கையிருப்பை மீண்டும் நிரப்ப பென்டகன் தற்போது காங்கிரசிடம் $200 பில்லியன் அதிகமான நிதியை கோரியுள்ளது. இந்த மோதல் குறித்து பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க படைகள் ஈரானின் இராணுவ திறனை உலகமே கண்டிராத வகத்தில் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது உரையினுடைய சில முக்கியமான அம்சங்கள், அதாவது ஈரானின் முக்கிய தளபதியான காசிம் சுலைமானியை தான் ஒழித்ததை அவர் நினைவு கூர்ந்தார். தற்போது ஈரானின் உச்ச தலைவர் உயிருடன் இல்லை, அவரது மகன் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் ஈரானின் கடற்படை முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டுவிட்டது. அவர்களின் வான்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முற்றிலும் சிதைக்கப்பட்டுவிட்டது. மெக்சிகோ வளைகுடா பகுதியை இனி அமெரிக்க வளைகுடா என்று அழைக்கப் போவதாக அவர் அறிவித்தார். இதற்காக கூகுள் மேப்ஸ் வரைபடம் மாற்றப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஒபாமா மற்றும் பைடன் காலத்தில் செய்யப்பட்ட ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை தான் முடிவுக்கு கொண்டு வந்ததன் மூலமாக மத்திய கிழக்கை காப்பாற்றியதாக அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்கா மிக அதிநவீன ஆயுதங்களை கொண்டு ஈரானை தாக்கி வந்தாலும் இந்த ஏவுகணைகளின் பயன்பாட்டு வேகம் கவலையளிக்கிறது. பசிபிக் பிராந்தியத்தில் மற்றொரு போர் வெடித்தால் போதிய ஆயுதங்கள் இருக்குமா என்ற அச்சம் நிலவுகிறது. இருப்பினும் அமெரிக்கா ஈரானின் ஆயுத கிடங்குகளையும் தொழிற்சாலைகளையும் முழுமையாக அழித்து வருவதாக ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய இந்த நகர்வுகள் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏவுகணை பயன்பாடும் பொருளாதார தாக்கமும் பிரம்மாண்டமான ஒரு செலவு. போர் தொடங்கிய முதல் 16 நாட்களில் மட்டும் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் சுமார் 11,294 வெடிமருந்துகளை பயன்படுத்தியுள்ளன. இதன் மொத்த மதிப்பு சுமார் $26 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் நிரப்பு எடுக்கும் காலம். இதுவரை பயன்படுத்தப்பட்ட 880க்கும் மேற்பட்ட டமஹாக் ஏவுகணைகள் மீண்டும் உற்பத்தி செய்து கையிருப்பை ஈடுகட்ட குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் ஆகும் என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு சிந்தனை குழுவான RUSI தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மற்ற நாடுகளின் கையிருப்பு மார்ச் 16ஆம் தேதி நிலவரப்படி சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளின் தோட்ட ஏவுகணை கையிருப்பு முற்றிலும் தீரும் நிலை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் போர்க்களத்தில் புதிய முன்னேற்றங்கள். வடகிழக்கு ஈரான் மீதான தாக்குதல். மார்ச் மாதம் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் அமெரிக்க ஆஸ்திரேலிய கூட்டணி படைகள் ஈரானின் வடக்கு கிழக்கு எல்லையில் உள்ள மஷாத் மற்றும் நிஷாப்பூர் பகுதிகளில் உள்ள இராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளது. இது போரினுடைய தொடக்கத்தில் இருந்து இதுவரை தாக்கப்பட்ட மிக தொலைதூர பகுதியாகும். அதே நேரம் கடற்படை தளபதியினுடைய மரணம். மார்ச் 26 அன்று ஹோர்முஸ் நீரிணை அருகேயுள்ள பண்டார் அப்பாஸ் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதியான ரியர் அட்மிரல் அலிரேசா டாங்ஸிரி கொல்லப்பட்டதாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நிர்வாக மாற்றங்கள் மற்றும் புதிய பெயர்கள். மார்ச் 28 அன்று ஆற்றிய உரையில் அதிபர் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை வேடிக்கையாக ட்ரம்ப் நீரிணை அல்லது அமெரிக்க நீரிணை என்று அழைக்கப் போவதாக குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் வளைகுடா, அதாவது அமெரிக்க வளைகுடாவை மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என மாற்றும் அரசாணை ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கேற்ப கூகுள் மேப்ஸ் மற்றும் அமெரிக்க அதிகாரப்பூர்வ வரைபடங்களில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானிய அதிபர் மசூத் செபஸ்கியான் நாட்டினுடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய செயலாளராக முகமது பாகர் சோல்கதர் என்பவரை நியமித்திருக்கிறார். ஈரானின் அணு ஆயுத அழுத்தம். அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்களால் ஈரானின் கடுமையான நிலைப்பாடு கொண்ட தலைவர்கள் தற்காப்புக்காக அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரானுக்கு வழங்கியுள்ளது. ஈரான் இதை பொய் செய்தி என்று கூறினாலும் ட்ரம்ப் தரப்பு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சுவதாக கூறி வருகிறது. இந்த நிலையில்
ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த மோதல் வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பதை தாண்டி நவீனகால போர்க்களத்தின் தன்மையையும் ஒரு வல்லரசு நாடு தனது வளங்களை எவ்வளவு விரைவாக இழக்கக்கூடும் என்பதையும் உலகுக்கு உணர்த்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஒவ்வொரு டொமாக் ஏவுகணையும் பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையது. ஒரு சில வாரங்களில் 850க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவுவது என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் இலக்குகளை துல்லியமாக அளித்தாலும் அவற்றின் உற்பத்தி வேகம் ஆண்டுக்கு சுமார் 600 மட்டுமே. போர்க்களத்தில் அவற்றின் பயன்பாட்டு வேகத்தை விட மிக குறைவாக உள்ளது. இது யார் அதிக காலம் தாக்குப்பிடிப்பார்கள் என்ற பொருளாதார போராகவும் உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா தனது கவனத்தையும் ஆயுதங்களையும் மத்திய கிழக்கு நோக்கி திருப்பியுள்ள நிலையில் பசிபிக் பிராந்தியத்தில் சீனா அல்லது ரஷ்யா போன்ற நாடுகள் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. அமெரிக்காவின் ஏவுகணை கையிருப்பு குறைவது என்பது உலகின் மற்ற பகுதிகளுக்கான அதன் பாதுகாப்பு உத்தரவாதத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. அமெரிக்கா ஈரானின் கடற்படை மற்றும் வான்படைகளை அழித்துவிட்டதாக கூறினாலும் ஈரானின் நிலத்தடி ஏவுகணை தளங்கள் மற்றும் ப்ராக்சி அமைப்புகள் மூலமாக அவர்கள் இன்னும் தாக்குதல் நடத்தும் திறனை தக்க வைத்துள்ளனர். இது ஒரு நேரடி போரை தாண்டி நீண்டகால அரைவை போர் என்கின்ற நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது. ஜனாதிபதி டிரம்பினுடைய அதிரடியான நடவடிக்கைகள் மற்றும் பெயர் மாற்றங்கள், அதாவது மெக்சிகோ வளைகுடா பெயர் மாற்றம் போன்றவை அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் முயற்சியாக பார்க்கப்பட்டாலும் இது உலக நாடுகளிடையே கலவையான விமர்சனங்களையே பெற்றுள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நிலை போன்ற முக்கிய வர்த்தக பாதைகளில் ஏற்படும் பதற்றம் உலக பொருளாதாரத்தையும் கச்சா எண்ணெய் விலையையும் நேரடியாக பாதிக்கும். சுருக்கமாக சொன்னால் அமெரிக்காவின் இந்த இராணுவ நடவடிக்கை ஈரானுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஒரு நீண்டகால போரை தொடர்ந்து நடத்த வேண்டுமானால் அமெரிக்கா தனது இராணுவ உற்பத்தி திறனை பல மடங்கு அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இல்லையெனில் தனது ஆயுத கிழங்குகள் காலியாவதை தடுக்க பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய சூழல் உருவாகலாம். ஈரானை பொறுத்தவரை அதன் தலைமை சிதைக்கப்பட்டாலும் எஞ்சியுள்ள இராணுவ கட்டமைப்பை வைத்து அமெரிக்காவை தொடர்ந்து தற்காப்பு நிலையில் வைத்திருக்கவே முயற்சிக்கிறது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த போர் எந்த வகையான முடிவை தந்திருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. ஒன்று, அமெரிக்கா நிலை பெற்றிருக்கிறதா? அமெரிக்கா தன்னுடைய பெயரை பதித்திருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரம் ஈரானுடைய நிலைமை என்ன? ஈரானுடைய உட்கட்டமைப்புகள் முழுமையாக சரிவடைந்திருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தீர்ந்திருக்கிறது. உலகத்தினுடைய வல்லரசுகள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டவர்கள் இப்போது ஆயுத பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் இன்னும் ஒரு நாடு அமெரிக்காவுக்கு எதிராக போர் தொடங்குமானால் அமெரிக்காவிடம் 5 ஆண்டுகளுக்கு ஆயுதங்களே இல்லை என்று சொல்லலாம். இது எப்படியான சமநிலையையும் எப்படியான அதிர்ச்சிகரமான முடிவுகளையும் எடுத்து தருகிறது என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய கேள்வியாகும். எப்படி இது சாத்தியமா? இது எப்படி தற்காக்கப் போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாகும். தொடர்ந்தும் இது தொடர்பான தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம்.